திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்று அதிமுகவின் 10 ஆண்டு கால சாதனைகளை முன்னிறுத்தி பேசினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தமிழகத்தில் பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்ப முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் இன்று நாட்டிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு என்று நடக்காத நாளே இல்லை. அதுவும் கொத்து கொத்தாக நடைபெறுகின்ற நாளாக ஆகிவிட்டது. நேற்று தினம் மட்டும் கிட்டத்தட்ட 12 பேர் கற்பழிக்கின்ற வகையிலே பள்ளிக்கு குழந்தைகள் அனுப்ப முடியாமல், கல்லூரிக்கு நம்முடைய பெண்களை அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே நிலவுகிறது என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே இருந்த அதே காவல்துறை தான் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்ட காரணத்தினால்தான் சட்டம் எங்கே இருக்கிறது என்ற நிலைமை கேட்கின்ற அளவுக்கு இன்று நாடு குடிச்சவராகி கொண்டு இருக்கின்றது. அதனால்தான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, லாட்டரி என்று சொல்லி வித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதன் வாயிலாகத்தான் சட்ட ஒழுங்கு கெட்டுக் கொண்டு இருக்கின்றது.